என்னமா அப்படி ஏதோ கிரிக்கெட் இருக்கீங்க? இருக்கிற ஐயா போட்ட புள்ளியார் சொல்லி அழிச்சிட்டு இருக்கேன். ஓ, பிள்ளையார் சொல்லிவே அழிக்கிறீங்களா? ஆமா, எடப்பாடி ஐயா சொல்லிட்டாங்களே, அவ்வளவுதான். புள்ளியார் சொல்லி எல்லாம் அழிச்சாச்சு. முதல்ல இருந்து இனிமே தான் ஏதாவது கோடு போட்டாகணும். ஓ, இந்த பிரஸ் மீட் இன்னைக்கு நடந்த பசும்பொன் பிரஸ் மீட்டா? அதேதான். இந்த சூரி சொல்லுவார்ல ஒரு படத்துல, எல்லாம் கல்லாட்ட ஆடுறீங்க, கோட்டை பூரா அழிங்க, முதல்ல இருந்து நான் பரோட்டா சாப்பிட்றேன் அப்படின்னு வரல. அதே மாதிரி ஆயிப்போச்சு இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை. இவரு மெகா கூட்டணி, வலுவையான கூட்டணி, பெரிய கூட்டணி வந்து சேரப்போது ஆகும்னு பில்டப் கொடுத்தாரு. இன்னைக்கு இருக்கிற மிச்சம் சொச்சம் கிச்சம் எல்லாருமே பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. இதுல ஹைலைட்டே என்ன அப்படின்னா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவரனுடைய நினைவு அஞ்சலிக்கு போறாங்க. அப்படி போகும்போது அதிமுக கொடி போட்ட கார்ல டிடிவி வர்றாரு. அதான் முக்கியமான விஷயம். ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே கார்ல அதிமுக கொடியோட வர்றாங்க. இப்ப கன்ஃபியூஷன் என்னன்னா, யாரு அதிமுகன்னு தெரியலையே. ஆமா, அதனாலதான் இப்ப பாஜகவுக்கு பெரிய கன்ஃபியூஷன் ஆகி போச்சு. இப்ப இதுல எதுக்கு அதிமுக சின்னத்தை கொடுக்கறது, எதை நம்ம கூட கூட்டணி வைக்கிறது அப்படின்ற பிரச்சனைக்கு இப்ப பாஜக போயிட்டாங்க. ஆக்சுவலி இது ஒரு மெசேஜ். இனிமேல் எடப்பாடி காலி அப்படிங்கிறதுக்கு இந்த 3 பேர் ஒன்னா நின்னு, அதுவும் குறிப்பாக ஏன் இவ்வளவு நாள் இருந்துச்சுல, அதாவது 10 நாள் கெடு கொடுத்தாரு யாரு, செங்கோட்டையன். 10 நாட்கள் முடிவெடுப்பேன் அப்படின்னாரு. அது இதுன்னு பயங்கரமா பேசிட்டு இருந்தாரு. ஆனா குறிப்பாக பசும்பொன்னில் இவங்க 3 பேர் ஒண்ணு சேர வேண்டிய தேவைங்கிறது வருது. எல்லாருமே எங்களுக்கு தான் போடுவாங்க. சவுத்துல இருக்கக்கூடிய முக்குளத்தோர் ஓட்டு. நீங்க வந்து மதுரையை டார்கெட் பண்றீங்க, மதுரையில மாநாடு போடுறீங்க, அமித்ஷா வந்தப்போ மதுரையில வந்துதான் பேசுறாரு. அப்ப மதுரையில நீங்க வந்து உங்களுக்கு வாக்கு வங்கி வேணும் அப்படின்னா எங்களை நீங்க ஆதரிச்சதான் உண்டு. இப்ப பாஜக நிலைமையை யோசிச்சு பாருங்க. பாஜக ஆல்ரெடி கொங்கு மண்டலத்துல ஒரு இது வந்துருச்சு, ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு அவங்களோட நினைப்பு இல்லையா, அதை நம்ம கலைக்க வேண்டாம். ஸோ அவங்க அப்படி முடிவாயிட்டாங்க. இப்போ இவங்க நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, மதுரை இந்த மாதிரியான மண்டலத்தை வந்து கேட்ச் பண்றது தான். இதுக்கு அந்த ஏரியாவில் வெயிட்டா இருக்க ஒரு ஆளுங்களை பிடிச்சி வச்சுக்கணும் அப்படின்றதுனால தான் அமித்ஷா தரப்புல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒன்றிணைந்த அதிமுக ஒன்றிணைந்த அதிமுக அப்படின்னு கேட்டுருந்தாங்க. இப்போ எடப்பாடி அவர்களை மட்டும் அனாதையை விட்டு இவங்க எல்லாம் ஒன்று இருந்துட்டாங்க. அதனுடைய இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு அமித்ஷாவும் பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. ஐயோ, அமித்ஷா பிரஸ் மீட்ல என்ன கேட்கறாங்க அப்படின்னா, அதாவது நியூஸ் 18 கொடுத்த கேள்வி கேட்கறாங்க. தமிழ்நாட்டுல என்டிஏ கூட்டணி வந்து கூட்டணிக்குள்ள விஜய் வருவாரா அப்படின்னு கேட்கறாங்க. இவர் உடனே சொல்றாரு, விஜய் வருவார்னு சொல்லல, ஆனா என்டிஏ கூட்டணி விரிவடைய போகுது அப்படிங்கிறாரு. தனித்தனியா விரிவடைஞ்சுட்டு போயிட்டே இருக்கு. சோ அப்ப இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னா, இவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, எப்பா டிடிவி பிளஸ் ஓ பன்னீர்செல்வம் இல்லாம நீங்க அதிமுகவை எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா அவ்வளவுதான். தென் மாவட்டங்கள்ல வந்து ஓட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க. அப்ப இவங்க அல்டிமேட்டா என்ன பண்றாங்க அப்படின்னா, கண்டிப்பாக எடப்பாடி இந்த கூட்டணிக்கு ஒத்து வர மாட்டார். அது கூட்டணினா நம்ம எதை சொல்றோம், கட்சி கூட்டணி சொல்ல வரோம். அதிமுக ஒன்றிணைந்ததாக வேண்டும் அப்படின்னு அமித்ஷா தரப்புல இருந்து கேட்கப்படுது. காலங்காலமாக அதிமுக கூட்டணினா கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை பத்தி பேசுவாங்க. இப்ப அதிமுக கூட்டணி அப்படின்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய அணிகள் எல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டிய கூட்டணி. இந்த டிடிவி அணி பிளஸ் இப்போ வந்து எடப்பாடி அணின்னு இருக்கு பாத்தீங்கன்னா, இத கூட்டணி ஆக்குற வேலையே பெரிய வேலை. ஒண்ணுங்க, இது வரைக்கும் பாஜக தான் மத்த கட்சிகளை குழப்பிட்டு இருந்தாங்க, அதிமுக மட்டும்தான் பாஜகவே குழப்பிட்டு இருக்காங்க. டிடிவி அணி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் அணின்னு தனியா உருவாகிருச்சு. சோ இந்த 2 அணி, இது இல்லாம எடப்பாடி அணி, இது இல்லாம அங்கங்க சில பேர் வந்து தனித்தனியா பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அங்கங்க அணிகள், அதுக்கு பேரு. அதாவது இந்த கூட்டணிங்கிற வார்த்தையில யார் நம்ம இன்க்ளூட் பண்றோமோ, ஒரு பக்கம் டிடிவி தனியா ஒரு கட்சி வச்சிருக்காரு, அவர் தனியா இருக்காரு. அவரு ஆட்கள், ஆமா, முழுக்க சவுத்துல வந்து அவருக்கு ஒரு பவர் இருக்கு. அந்த பக்கம் ஓபிஎஸ் தனியா அதிமுக இருந்து வெளியே வந்து ஓபிஎஸ் தனியா ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. கட்சி எதுவும் ஆமா. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் வெளியே வந்து செங்கோட்டையன் தனியா கொங்கு பெல்ட்ல ஒரு குரூப் உருவாக்கி வச்சிருக்காரு. இப்ப இது எல்லாம் பிளஸ் எடப்பாடி ஆதரவு, இந்த கூட்டணியை ரெடி பண்ண சொல்லி பாஜக ஒரு பிரஷரை போட்டுக்கிட்டு தான் இருக்கு. அதாவது எப்படி அப்படின்னா, தேர்தலை மையமாக வச்சு, அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தேர்தலை மையமாக வச்சு இந்த பேக்கேஜ் கிடைக்கணும். ஆனா அதுக்கு பிறகு இந்த பேக்கேஜ் ஒன்னா இருக்கக்கூடாது. அவங்கள பாஜகவினுடைய அஜெண்டா என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் அதிமுக ஒரே கட்சியாக இருக்கக்கூடாது. இப்ப திமுக அதிமுக இந்த 2 கட்சி ஈக்குவலா இருக்கும் போதுதான் வேற யாருனாலையும் பெனிட்ரேட் ஆக முடியல. ஆமா, இப்ப சலிசலியா அதை உடைச்சிட்டாங்க. இப்ப என்னடான்னா செங்கோட்டையன், ஓபிஎஸ், இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து திரும்பவும் அதிமுகவை ரீபில்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தேர்தலை மையமா வச்சு சில இன்புட்ஸை கொடுத்துட்டு கட்சியை மொத்தமா காலி பண்றதுக்கு ஏற்கனவே பல வேலைகளை அவங்க பண்ணிட்டாங்க. சோ இப்ப நம்ம இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர போறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஒண்ணு சேர்க்கிறதையும் பாஜக நிரந்தரமா விரும்பாது. தேர்தலுக்கு வேணா விரும்பும். ஆனா இப்ப தேர்தல்ல இன்னொரு ஆப்ஷன் வந்துருச்சு, நமக்கு எதுக்கு அதிமுக, அதுல 1000 பஞ்சாயத்து ஓடுது. எடப்பாடியை கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாரு, ஓபிஎஸ் கூப்பிட்டா அங்க வரமாட்டேங்கிறாரு, டிடிவி இங்க போறாரு, எல்லாத்தையும் கழிச்சு கட்டிட்டு விஜயை கூப்பிட்டு உட்கார வச்சிருவான். தம்பிக்கு தான் சிபிஐல ஒரு 3 வழக்கு போட்டு வச்சிருக்கிறமே,
அதனாலதான் இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் அந்த புள்ளையார் சொல்லி அழிச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஆமா 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 அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஆனா தான் கட்சி ஆட்களை வச்சு தொண்டர்களை வச்சு அவரு பேசுற இடத்துல எல்லாம் யாரு கூடிய தாவேக்கா கூடி ஆட்டிட்டு இருந்தாரு. அதாவது அவர் என்ன சொல்றாரு இன்னைக்கு, நாங்களும் அவங்க கிட்ட போய் கூட்டணி பேசல, அவங்களும் என்கிட்ட கூட்டணி பேசல, அப்புறம் எதுக்கு உங்க கட்சியோடைய ட்ரெஸ் போட்டவரு தாவேக்கா கொடியை தூக்கி ஆடிட்டு இருந்தாரு. அங்க பாருங்க பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க அப்படின்னு அவங்க கட்சி ஆளுங்க அந்த இது தாவேக்காவோட கொடி நம்ம கூட்டத்துல பறக்குது. ஆனா ஒண்ணு, அதிமுகவுடைய கூட்டத்துல ஒருபோதும் அதிமுக கொடி பறக்க மாட்டேது, பாஜக தாவேக்கா கொடி தான் பறக்குது. ஆனா இவ்வளவு ஒரு பாரம்பரியமான கட்சியை, எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்சியை கொண்டு போய் நீங்க அடமானம் வச்சது கூட சரி, ஓகே, பாஜக மிரட்டி நீங்க அடமானம் வச்சுட்டீங்கன்னு சொல்லலாம். ஆனா நேத்து ஆரம்பிச்ச கட்சி அது தாவேக்கா. அங்க போய் மிரட்டி பாத்தீங்க, உருட்டி பாத்தீங்க, கீழே கெஞ்சு பாத்தீங்க, என்னென்னவோ பண்ணி பாத்தீங்க. ஆனா எதுக்கும் அவங்க வந்து சட்டம் பண்ணல. ஏத்த ஆரம்பிச்ச கட்சி இந்த கூட்டணி வேண்டாம், அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிறதுக்கு யோசிக்கிறேன்ற நிலைமைக்கு இன்னைக்கு அதிமுக கொண்டு வந்து விட்ட பெருமை எடப்பாடி அவர்கள். காரி துப்பி விட்டதுன்னு சொல்லுவாங்க. ஆர்பி உதயகுமார் வேற, நீங்க தாவேக்கா எங்க கூட கூட்டணி வச்சாதான் நீங்க ஜெயிக்க முடியும், இல்லைன்னா நீங்க ஒண்ணுமே இல்லாம நாசமா போயிருவீங்க, அடுத்து அதிமுக தான் ஜெயிச்சிரும். அதாவது அதிமுகவும் தாவேக்காவும் ஒண்ணு சேர்ந்தா இவங்க ஜெயிச்சிருவாங்களா, திமுக வந்து தோத்துரும், அதனால நீங்க எங்க கூட வந்து தான் ஆகணும் தம்பி அப்படின்னு அன்பை மிரட்டினாரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்கு, தமிழ்நாட்டுல எந்த அணி ஜெயிக்கும் அப்படின்னு ஈஸியா சொல்லிடலாம். பாஜக எந்த அணி கூட சேருதோ அந்த அணி ஜெயிக்காது, அந்த அணி தோத்து போயிடும். ஸோ அப்போ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்க ஜெயிச்சிரும். ஸோ இது ஒரு சிம்பிள் கால்குலேஷன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இவங்க விஜய கூப்பிடலாங்கிறாங்க, அடுத்து தனுஷை கூப்பிடலாம்பாங்க, சிவகார்த்தியான கூப்பிடலாமாங்க. அவர் பாட்டு இட்லி கடை அந்த கடை படம் நடிச்சிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க, எல்லா நடிகர்களையும் கூப்பிட்டு அமிதாப் பச்சனை கூட கூப்பிட்டு ஓட்டு கேட்பாங்க. நம்ம ஆளுக்கு யாருன்னு தெரியாது வேற. சோ இவங்க எல்லாத்தையும் வச்சு எப்படியாவது திமுக வீழ்த்திடலாம், ஒரு கூட்டணி நம்ம கிட்ட ஃப்ரேம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. வாய்ப்பே இல்ல ராஜா. ஆம பூந்த வீடு எப்படி வந்து விளங்காதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அமித்ஷா பூந்த கட்சி விளங்காதா, அமித்ஷா போன கட்சி அந்த கட்சி அவ்வளவுதான் காலி. அல்ல இல்ல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிடிவி தினகரன் அவர்கள் தான் கேக்குறாங்க. அவர் வந்து இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டு ஒண்ணு வந்து இருக்கு திமுக மேல, நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு. நேத்து வரைக்கும் ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, திமுக தான் வந்து ஆட்சியை பிடிக்கும், அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னாரு. அந்த பிரஸ் மீட்ல அவரு அவசரமா சொல்றாரு ஓபிஎஸ், இல்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு, திமுக இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு அவசரப்பட்டு வாய விடுறாரு. உடனே தினகரன் அவர்கள் ரொம்ப நிதானமா, இல்ல இந்த மாதிரி வந்திருக்கு, பாப்போம், பொறுத்து இருந்து விஷயம் நடக்குது, இப்படி இடி சொல்லியிருக்காங்க, பொறுத்து இருந்து பாப்போன்னு அவரே ஒரு இன்ட்டு கொடுக்குறாரு. இங்க பாருங்க, நாங்க இதெல்லாம் எதிர்த்து பேசல, எதிர்கட்சியாக இருந்தும் எதிர்த்து பேசல அப்படின்றதுக்காக அவங்க கூட தான் நாங்க போய் கூட்டணி வச்சிரும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. என்ன டிடிவி தினகரன் கவனமா யோசிக்கிறாரு அப்படின்னா, ஏற்கனவே அண்ணாமலை என்ன சொன்னாரு, டாஸ்மாக்ல 1000 கோடி அப்படி ஊழல்னாரு. அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போனே, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில தான் விசாரிச்சது, அவரே தூக்கி போட்டாரு. இங்க பாரு, தேவையில்லாம வந்து கண்ணாபுரான்னு உருட்டிட்டு இருக்காதீங்க, எதை வச்சு 1000 கோடி நீ சொல்ற சொல்லு அப்படின்னு கேட்டாரு. இல்ல இல்ல அப்படின்னாங்க. அப்புறம் அந்த வழக்கு தூக்கி ஒரு வாரமா போட்டாங்க. அது வந்து நீங்க வந்து மாநில அதிகாரத்துக்கு எதிராக போறீங்க, டாஸ்மாக் நிறுவனத்து மேல நீங்க வந்து இப்படி வழக்கு போலான்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. அதாவது அண்ணன் இங்க அமௌண்ட் சொல்வாரு, ஈடி அங்க எழுதுவாங்க. நேத்து ஈடி சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த ஈடி அந்த வழக்குல வந்து 8880 அவருக்கு பிடிச்சிருச்சு போல இருக்கு. அந்த ஒரு ரூபாய் கூட சேர்த்து இருந்தா வேலை முடிஞ்சிருக்கு. அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, 2530 பேர்த்திட்ட ஏதோ 25 இருந்து 35 லட்சம் ரூபாய் வாங்கிட்டாங்கன்னு அண்ணாமலை சொல்றாரு. ஆனா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஆனா இடி தரப்பும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நீங்க வெளியிட்டக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, 150 சீட்டு காசு கொடுத்து மாத்தப்பட்டிருக்கு, காசு கொடுத்து உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிற தகவலை சொல்றாரு. இது அண்ணாமலையும் சொல்லிட்டு இது வந்து 851 கோடி ஊழல் அப்படிங்கிறார். நமக்கு என்ன புரியல அப்படின்னா, 150 பேர்த்துக்கு 25 லட்சம் 35 லட்சம் ரூபாய் வாங்கியிருந்தா அது எப்படி 858 கோடியா இருக்கும்? 50 கோடி தானது. நான் என்ன சொல்றேன், அந்த 50 கோடினாவது சொல்லு. ஏதோ வாயில வந்தது 858 கோடி, 900 கோடி, 1000 கோடி அப்படின்னு அடிச்சு விடுறாரு. கல்யாணத்துக்குலாம் போனா மொய் எழுதுறது இல்லையா, அந்த மாதிரி அண்ணா எழுதுங்கண்ணா, சும்மா 1000 கோடி 800 கோடி போடு, 50 கோடி அப்படின்லாம் சொன்னா நம்மளோட தகுதிக்கு வந்து கம்மியா இருக்கும். 50னா சிறுசா இருக்கு, அதனால 1000 800 900 அப்படின்னு தான் போவோம் நம்ம. இத டிடிவி புரிஞ்சுக்கிட்டாரு. எப்பா இவன் போற போக்குல உருட்டி விட்டு போயிருவாங்க, கடைசியில நாம இதை சொல்லி தேவையில்லாத பஞ்சாயத்து வரும். ஏற்கனவே உச்சநீதிமன்ற காரி துப்பி இருக்கு, இது தேவையில்லாத வேலை, இதை அப்படியே விட்டுருவோம். இப்பதானே டிஜிபி அலுவலகத்துக்கு கடிதம் தானே வந்திருக்கு, இடி லெட்டர் தானே போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி ஓடிட்டாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இவரை போய் கேட்டிருக்காங்க, யார் எடப்பாடி ஐயா போய் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க உங்களுக்கு எதிராக, உங்களுக்கு இது மாதிரி அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்களா ஐயா, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா. இப்ப நீங்க ஒரு கட்சி தலைவர் வைங்களேன், நான் வந்து கேட்கறேன், உங்க கட்சியில இந்த மாதிரி 2 பேர் இந்த மாதிரி போயிட்டாங்க ஐயா, என்ன பண்ணீங்கன்னா என்ன சொல்வீங்க? கட்சி நடவடிக்கை எடுக்கும், இது ரொம்ப நான் வன்மையா கண்டிக்கிறேன், நான் இந்த நியூஸை பார்த்தேன். ஆனா
ஒரு விஷயத்துல எடப்பாடி அவர்கள் வந்து தான் கொண்ட கொள்கையில மாறவே மாட்டாரு. நீங்க என்ன நடந்தாலும் சரி அதிமுகல போர்க்கொடி தூக்கி இருக்காங்களாமே, தர்ம யுத்தமாமே அப்படின்னா எனக்கு எதுவும் தெரியாது, நான் இன்னும் டிவி பார்க்கவில்லை, டிவி பார்த்த பிறகு உங்களுக்கு வந்து தகவல் சொல்றேன். ஒரு நாள் அன்வர் ராஜா அவர்கள் நேரடியா அண்ணா அறிவாலயமே போயிட்டார். அதிமுகல இருந்து அண்ணா அறிவாலயம் போய் சேர்ந்துட்டார். போய் கேக்குறாங்க என்னங்க இந்த மாதிரி சேர்ந்துட்டார், நான் இன்னும் டிவி பார்க்கவில்லை, பார்த்த பிறகு உங்களுக்கு சொல்கிறேன். அதே பேட்டர்ன் சொல்லியிருக்காரு. ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அதிமுகவோட இருந்து நீக்கப்பட்டாருன்னு செய்தி வரும். எனக்கு தெரியாதுங்க, நான் டிவி பார்க்கல. பாஜக டெல்லி முதலாளி வந்து எடப்பாடி அவர்களை தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சொல்வாரு எனக்கு இன்னும் தெரியாது, நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன். இல்ல இதுல வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு எடப்பாடி கொடுத்த பிரஸ் மீட்ல நீங்க வந்து செங்கோட்டையின் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவீங்கன்னா துரோகிகள் மீது நாங்க விட மாட்டோம், கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிறாரு. அது மட்டும் சொல்லாம இந்த துரோகிகளால் தான் நாங்கள் வந்து அன்று வீழ்ந்தோம், லாஸ்ட் எலெக்ஷன்ல தோத்தது காரணம் அவங்களால தான் நாங்க வந்து இப்ப ஆரம்பத்துல இருந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, இந்த கட்சி காப்பாற்றப்படணும்னா நம்ம எல்லாம் ஒன்றிணைவோம் அப்படின்னு தான் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. பல தடவை அவரு எப்படி ஆப்ஷன் கொடுத்து பார்த்தாரு. இவரு இல்ல, நானே ராஜா, நானே மந்திரி, நான் தான் அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளர், நான் தான் எங்க பிடிக்கணுமோ அங்க பிடிச்சி அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டேனே, இதுக்கு மேல இந்த கட்சியை என்கிட்ட இருந்து யாரும் கைப்பற்ற முடியாது அப்படின்ற எண்ணத்துல அவர் இருந்தார். இவங்க பார்த்தாங்க கூட இருக்க வரையும் தானே அது அதிமுக. இப்ப பாஜகவோட பிளான் என்னன்னா, நம்மளுக்கு யாரு தோதா வராங்க அவங்கள வந்து அவங்க கையில ரெட்டலை தூக்கி கொடுத்துட்டா அது அதிமுக ஆயிட போகுது. இப்ப எடப்பாடி அவர்களே வெளியே போனாலும், அவர் தாவேக்கக்கூடிய கூட்டணி வச்சாலும், ரெட்டலை இல்லாத வரைக்கும் எடப்பாடி அவர்கள் ஒரு 0. ரெட்டலை இருக்கிற வரையும் தான் அவங்க அதிமுக. இப்ப ஒண்ணு வேணாம், இப்ப அவங்க பாஜகவுக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே நம்ம கொங்கு மண்டலத்துல எப்படியோ ஒரு இதை பண்ணி அங்க ஒரு 2-3 வாங்கிடுறோம்னு வைங்களேன். இப்ப மதுரையை கைப்பற்றணும்னா இந்த 3 டிக்கெட்டை நம்ம கரெக்ட் பண்ணா அங்க வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, எடப்பாடிக்கு அவங்க ரெட்டலை சின்னத்தை கொடுப்பாங்களா, இல்ல இவங்க 2 பேருக்கு இந்த 3 பேர் டீம் இருக்கு பத்தி இவங்களுக்கு அந்த ரெட்டலை சின்னத்தை கொடுப்பாங்களா? எனக்கு தெரிஞ்சு வெகு விரைவில் இரட்டை இலை இந்த மூவர் கூட்டணிக்கு மாத்தப்படும். இவங்க 3 பேரும் சேர்ந்து அதிமுக கைப்பற்ற போறாங்க. எடப்பாடியை டீல்ல விட போறாங்க. எடப்பாடி இஸ் கோயிங் டு ரிட்டையர்டு. அவர் வாழ்க்கையில ரிட்டையர்ட் ஆக போறாரு. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், வழக்கம் போல இதுல ஒரு ஸ்பெஷல் ஐட்டத்தை போடுவோம். அண்ணன் விஜய் அவர்கள் இன்று முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய படத்தை வீட்டில் வைத்து மாலை போட்டார். வொர்க் ஃப்ரம் ஹோம் இதுல கூடவாயா வொர்க் ஃப்ரம் ஹோம்? இதுலயும் வொர்க் ஃப்ரம் ஹோம். நான் நினைக்கிறேன் எல்லா தலைவர் போட்டோவையும் ஃப்ரேம் போட்டு அண்ணன் வீட்ல வச்சிருக்காரு போல இருக்கு. அது ஃப்ரேம் கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். வீடியோல எடிட்டிங் பண்றாங்க, ஏஐ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். காலி ஃப்ரேம் மட்டும் வைக்கிறது. அந்த இடத்துல மட்டும் தலைவர் வேணுமோ அந்த தலைவர், எம்ஜிஆர்னா எம்ஜிஆர், அண்ணானா அண்ணா, இப்ப இவரு முத்துராமலிங்க தேவர் அவர்களோ இந்த மாதிரி யார் போட்டோ வேணுமோ அவங்க போட்டோ வச்சுக்கலாம். அந்த இடத்துல கிரீன் மேட் போட்டு போட்டு வச்சிருப்பாங்க நினைக்கிறேன் சின்னதா. அது கூட போட்டோவா ஃப்ரேம் போடுறாங்களா இல்ல போட்டோ ஃப்ரேம் போட்ட மாதிரி எடிட் பண்ணி வீடியோல வச்சுக்கிறாங்களான்னு தெரியல. ரொம்ப அவமானமா இருக்கு. அதாவது விஜய் அவர்களை நம்பி அதிமுகவை கைவிட்டு விட்டு எப்படியாவது புது கூட்டணியை உருவாக்கி விஜயை கொண்டு வந்து மொத்தமா எடப்பாடியும் காலியான மாதிரி இருக்கும். ஃபியூச்சர்ல கட்சியே இல்லாம போயிடும். இதுல பிளான் என்ன அப்படின்னா, எப்பவுமே அமித்ஷாவுக்கா இருக்கட்டும், அதே மாதிரி பாஜகவுக்கு ஒரு என்ன அப்படின்னா, ஒரு கூட்டணியை வலுப்படுத்தலாம் மாட்டாங்க, எந்த கட்சியுமே வலுப்படுத்த மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கட்சியை உடைக்கணும், ஆனா தேர்தல் நேரத்துல வெற்றிக்கு ஏத்த மாதிரி அத வந்து ஒரு கூட்டாஞ்சோறு வாங்கிக்கணும். இவங்க இவர்தான் நம்ம ஆளு, இவருக்கு ஓட்டு போடுங்க, இவருக்கு எல்லா ஃபேஸ் வேல்யூ இருக்குன்னா இவரை யூஸ் பண்ணி ஓட்டை வாங்கிட்டு இவரை காலி பண்ணி விட்டுறது, கழட்டி விட்டுறது. இப்போ ஆட்சி யார்கிட்ட இருக்கு, என்கிட்ட இப்ப பவர் என்கிட்ட இருக்கு, இப்ப இவரை காலி பண்றது எனக்கு ஒரு விஷயமே இல்ல. சோ இந்த பேட்டர்ன் தான் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நடந்திருக்கு. சோ இனி பாஜக என்ன மாதிரி முடிவெடுக்க போகுது அப்படின்ற விஷயம் தான் அடுத்த கட்ட நம்ம நகர்வா இருக்கும் அப்படின்னு நம்ம பாஜக எந்த முடிவெடுத்தாலும் அது தமிழ்நாட்டுக்கு நன்றாகத்தான் இருக்கும். ஏனென்றால் பாஜக ஏதாவது ஒரு கூட்டணியில போய் சேரும். குறிப்பா அதிமுக கூட்டணி எந்த கூட்டணியில போய் சேர்ந்தீங்கனாலும் தமிழ்நாட்டுல நீங்க தோத்து போயிருவீங்க. நீங்க புதகுழியில இறங்கும் போது கூட 4 கூட்டணி சேர்த்துட்டு இறங்குவீங்க. அது தமிழ்நாட்டுக்கு நல்லா தான் முடியும். எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, உனக்கு 2 கண்ணும் போனோம் உள்ளவா அப்படின்னு புடிச்சு இழுத்துட்டு போறாங்க. இதுக்கு எந்தெந்த கட்சி அதுல விஜயோட அரசியல் வாழ்க்கையை முடிக்க போறாங்க இதோட சேர்த்து. இனிதான் முடிக்கணுமா, முடிச்சு விட்டுட்டாங்களே. அதான் சாரிமா மன்னிச்சுக்கமா, விஜய்க்கு ஏற்கனவே அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டீங்க. அந்த கருத்தை நம்ம ஏத்துக்குவோம். ஏன்னா இன்னும் துவங்கவே இல்லை. அவர் இப்பதான் ஒரு என்ட்ரி கொடுத்தாரு, அந்த என்ட்ரி முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஆனா இன்னொரு விஷயம் என்ன புதுசா வெளியே வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவேகா தரப்புல இருந்து இந்த மாதிரி இனி எல்லா முடிவுகளும் விஜய் அவர்களே நேரடியாக எடுப்பார்கள் அப்படின்ற ஒரு நியூஸ் வெளியே வந்திருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இப்பதான் விஜய் அவர்கள் முடிவெடுக்கிற இடத்துக்கே வந்திருக்காரு. இவ்வளவு நாள் புசி ஆனந்த், ஆதவர்ஜுனா இந்த மாதிரியான 2ஆம் கட்ட தலைவர்களுடைய பேச்சை கேட்டு நாசமா போனது போதும், இனி நாசமா போறதா இருந்தாலும் நானே யோசிச்சு நாசமா போய்க்கிறேன், நீங்க செஞ்சதுக்கு வரையும் போதும் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு இனி நானே எல்லா முடிவும் எடுக்கிறேன் அப்படின்னு தகவல் தான் வெளியாயிருக்கு. அதுவும் இந்த வாட்டி தகவல் தான் வெளியாயிருக்கு. கட்சியில இருந்து எந்த நியூஸும் வரல. ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்தமா வந்த பிரஸ் மீட்ல திரு செங்கோட்டையன் அவர்களை அதிமுகவில் இருந்து நீக்கிறது உறுதியாயிடுச்சு.
செங்கோட்டையனை நீக்கும் போது மொத்த அதிமுகவும் இருக்கிறத விட இன்னும் 2-3 உடையறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம். சோ வழக்கம் போல பாஜகவினுடைய அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னா, அதிமுக என்னடா இன்னும் இவங்கள்ட்ட ஒரு சின்னமும் இன்னும் ஒரு கட்சி ஆபீஸும் இன்னும் ஒரு குரூப் இருக்கு, இதுவும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அது செஞ்சு முடிக்க போறாங்க இன்னையோட. அதிமுக முடிக்கணும்னு 2026 அதிமுக முடிக்கணும்னு நினைச்சீங்க, அதை செஞ்சு முடிச்சிட்டீங்க. ஸோ பார்ப்போம் இன்னும் என்னென்ன மாதிரியான அழிவு பாதையில அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு போக போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து பார்ப்போம்.